இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி கொடமிளகா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 கொடமிளகா, 1 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ஒரு 5 மினிட்ஸ் இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அந்த குடமிளகாயோட ஸ்கின்னெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இது எதுக்காக பண்ணுறோம்னா, கிரேவி நல்லா அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி குடமிளகா சீக்கிரமே வெந்துடும். குழஞ்சிருந்தால் நல்லா இருக்காது கிரேவியில். அதுக்காக தான் இதை வதக்கிட்டு போடுறோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்னதாக சாப் பண்ணி நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடல மாவு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுருளாக வதங்கி வரணும் வெங்காயத்தோடு சேர்ந்து. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சதை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்துடும். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பரான பேசிக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் புளிக்காத தயிர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேயே மேலே கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதையும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதை லஞ்சுக்கு சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியான கிரேவியாக வச்சுருக்கேன். நீங்கள் இதே சப்பாத்தி ரொட்டிக்கினா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இறக்கிடுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான குடமிளகா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.